திருப்பத்தூர் தொகுதியில் திருப்பம் யாருக்கு? திருப்பத்தூரை சுற்றியுள்ள மலைப்பகுதியில் ஏராளமான சந்தன மரங்கள் செழிப்பாக வளர்ந்திருப்பதாலும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய சந்தன கிடங்கு திருப்பத்தூரில் அமைந்திருப்பதால் திருப்பத்தூருக்கு சந்தன மாநகரம் என மற்றொரு பெயர் உண்டு. இத்தொகுதி மக்களின் பிரதான தொழிலாக விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் உள்ளது. குறிப்பாக சிறுதானியம் விளைச்சல் இப்பகுதியில் அதிகமாக உள்ளது. விவசாயம் மட்டுமின்றி ஊதுபத்தி தயாரிப்பு இங்கு அதிகமாக செய்யப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் ஊதுபத்தி உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தொகுதியில் 50வது தொகுதியாக திருப்பத்தூர் உள்ளது. இந்த தொகுதியில் ஆண்கள் 1,12,703 பேர், பெண்கள் 1,13,959 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர் என மொத்தம் 2,26,691 வாக்காளர்கள் உள்ளனர். திருப்பத்தூர் தொகுதி விவசாயம் சார்ந்த தொகுதி என்பதால் இங்கு மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும், இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய சிப்காட் அமைத்து தர வேண்டும், திருப்பத்தூர் பெரிய ஏரியை தூர்வாரி படகு சவாரி அமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், ஊதுபத்தி தொழிலை மேம்படுத்த வேண்டும், திருப்பத்தூரில் இருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் முதலானவை தொகுதி மக்களின் பிரதான எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர். திருப்பத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணி அதிக முறை வெற்றி பெற்றிருப்பதால் இது திமுகவின் கோட்டை என கூறப்படுகிறது. மாவட்டத்தின் தலைநகரமாக திருப்பத்தூர் தொகுதி உள்ளது. இத்தொகுதியில் ஒரு நகராட்சி, திருப்பத்தூர், கந்திலி என 2 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளடக்கியுள்ளன. இந்த 2 ஊராட்சி ஒன்றியங்களில் 54 கிராம ஊராட்சிகள் உள்ளன. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை வன்னியர்களே முடிவு செய்கின்றனர். இத்தொகுதியில் வெள்ளாள கவுண்டர்கள் 25%, வன்னியர்கள் 25%, ஆதி திராவிடர்கள் 20%, முதலியார் மற்றும் வேளாளர்கள் 10%, முஸ்லிம்கள் 10%, மலைவாழ் மக்கள் 10%, கிறிஸ்தவர்கள் 3%, செட்டியார், ரெட்டியார் உள்ளிட்ட சமூகத்தினர் 2% உள்ளனர். திருப்பத்தூர் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு மற்றும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட நல்லதம்பி தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று தற்போது 3வது முறையாக திமுக சார்பில் மீண்டும் களம் காண்கிறார். அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியான அமமுக சார்பில் ஞானசேகரன் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிமுகவில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய டாக்டர் திருப்பதியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆறுமுகம் போட்டியிடுவதால் 4 முனை போட்டி இத்தொகுதியில் நிலவுகிறது. இவர்கள் மட்டுமின்றி தமிழக வாழ்வுரிமை கழகம் உட்பட 20 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காததால் வெறுப்படைந்து அக்கட்சியில் இருந்து வெளியேறிய டாக்டர் திருப்பதி தொகுதியில் தனக்கு இருக்கும் தனி செல்வாக்கையும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து வசதிகளும் மக்களுக்கு செய்து தரப்படும் என கூறி தங்களது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியினர் இந்த தேர்தலிலும் வழக்கமாக தங்களது பிரச்சாரத்தை நடத்தி வந்தாலும் கணிசமான வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.